मैं तुझे मैया, 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 मैं तुझे मैं तुझे मैं तुझे मैं तुझे मैं तुझे मैं स्तोत्रिக்கிறோ பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினால் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். தேவன்களின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து
போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோ, தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோ. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதுதான் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை அர்ப்பணித்து, தேவன் நமது இரட்சண்ய கண்மலை அர்ப்பணித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் அர்ப்பணித்து பாடுவோம், ஆனந்தமாய் அர்ப்பணித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறி
மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினால் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை ஆர்ப்பரித்து கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மலைகள் பெயர்ந்து
கற்பதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எதெல்லா கோமேருக்கு ஆண்டவரை பயப்படாதபடிக்கு எதெல்லா கோமரை மேற்கொள்ளுகிற வல்லமையினால் எதெல்லா கோமேர ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரை நிரப்பி பூமி நிலை மாறினால் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் அவைகளுக்கு அஞ்சாதபடிக்கு ஆண்டவரே நான் கெதர்லா கோதரின் ஆவிக்கு அஞ்சாம கெதர்லா கோமேரின் ஆவிக்கு நாங்கள் அஞ்சாமல் ஆண்டவரே அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கான பலத்தையும் அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கான கிருபையும் அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கான அபிஷேகத்தை வல்லமையும் எங்களை ஒவ்வொருவருக்கு எங்கள் ஆண்டவர் நீங்க தந்தரளிப்பீராக எதெல்லாம் கோமேரை ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை எதெல்லாம் கோமேரை மேற்கொள்ளுகிற வல்லமை எதெல்லாம் கோமேரை மேற்கொள்ளுகிற வல்லமை நான் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா எதெல்லாம் கோமேரை ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமை எதெல்லாம் கோமேரை ஜெயிக்கிற வல்லமை நான் எதெல்லாம் கோமேரை ஜெயித்து ஜெயம் அடைக்கிற வல்லமை நான் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா இயேசுவின் நாமத்தால் கதெல்லாம் கோமேரை மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த அபிஷேக வல்லமை ஆண்டவர் அந்த அபிஷேக வல்லமை ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டும் கதெல்லாம் கோமேரை மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த அபிஷேக வல்லமை கதெல்லாம் கோமேரை மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த அபிஷேக வல்லமை நான் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா இயேசுவின் நாமத்தால் எல்லா கதெல்லாம் கோமேர்களும் ஆவிக இப்பொழுது இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த விதங்களில் சபைக்கு மத்தியில் கிரியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ எந்தெந்த ரூபத்தில் கிரியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த வல்லமையின் கிரியைகள் எல்லாம் இந்த நாட்களுக்கு முறியடிச்சு போடி பிறகு சபைகளுக்கு விரோதமா எந்தெந்த கோணத்தில் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் ஆண்டவரே சத்ரா அந்த குறிப்பா அந்த கதெல்லாம் கோமேன் ஆவிக போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே அந்த வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த அபிஷேக வல்லமை இந்த நாட்டில் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக எல்லாம் அப்படி ஆவி நிரூபிச்சபிங்க கதெல்லாம் கோமேரை மேற்கொள்ளுகிற வல்லமை கதெல்லாம் கோமேரை மேற்கொள்ளுகிற வல்லமை இயேசுவே நாம் அந்த வல்லமையை முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கதர்லா கோமேரை முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கதர்லா கோமேரை முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கதர்லா கோமேரின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக கதர்லா கோமேரை அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் எந்த ரூபத்தில் எந்த கோணத்தில் சபையை மையப்படுத்தி எங்க சபையை குறி வச்சு எங்க சபையை துணி வச்சு ஆண்டவரே எந்தெந்த ரூபத்தில் இந்த குறிப்பிட்ட கதெல்லாம் கோமேன் ஆவிகள் போராடுதோ அந்த ஆவிகள் எல்லாம் இந்த நாட்டில் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் ஐயா நாட்டில் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் நான் கதெல்லாம் கோமேரை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கதெல்லாம் கோமேரை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இனி எங்களுக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்காதபடி சபைகளுக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்காதபடி குடும்பத்துக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்காதபடி அப்படிப்பட்ட கதெல்லாம் கோமேரின் ஆவிக இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படுவதாக ரக்க மன ஷபா லர அல்மா ரக்க மாதுடி மாக்க ரபோ ரிபா லரமன ஷபதோட ரிவாந்தர மல்கரா ரிபா லரமன கபதோட ரிபதரமன ஷபத இயேசுவின் நாமத்தால் நான் கதெல்லாம் கோமேரை முறியடிக்கிறோம் ஆண்டவர் கதெல்லாம் கோமேரை முறியடிக்கிறோம் ஆண்டவர் அந்த வல்லமையை முறியடிக்கிறோம் அந்த வல்லமைகள் எல்லாம் சபைக்கு பதில் கிரியை நடப்பிக்காதபடி தேவ ஜனங்களுக்கு பதில் கிரியை நடப்பிக்காதபடி அவன் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம் அதனுடைய கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தால் அதனுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் எப்படியெல்லாம் கிரியை செஞ்சாலும் ஆண்டவர் அத்தனை விதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நாம் பயப்படும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தால் நாம் பயப்படும் பூமி நிலை மாறினாலும்
போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் அதை மேற்கொள்ள அபிஷேக வல்லமை, அதை மேற்கொள்ள அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 அதை மேற்கொள்ள ஜெயிக்க அந்த அபிஷேக வல்லமையா ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா 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 நிரப்பங்கப்பா. அல்மா ரக்கா ஷேமா நத்தா டடா ரபா தூடா கரா அல்மா ரோகா சியாந்தரை மல்கரபோ ரக்கா மௌதுடி ஆந்த ரபா லர மன ஷபா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் ஐயா. அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. இந்த வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தால். அவருடைய முதலாவது கிரியை, அவருடைய முதலாவது கிரியை மற்றவர்கள் நமக்கு அடிபணிஞ்சிட்டு சேவை செய்து கொண்டே இருக்கணும். மற்றவர்கள் அவனுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும் நினைக்கிற ஆவிதான் அந்த முதலாவது கிரியை. அதிக 14 பார்க்குறோம். 12 வருஷம் அவனை சேவிக்கிறார்கள். 5 ராஜாக்களும். ஸோ மற்ற 13வது வருஷம் அவனை சேவிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அந்த 13வது வருஷம் அவனுக்கு விரோதமாக யுத்தங்களை ஏறெடுக்கிறத பார்க்குறோம். அவன் என்ன விரும்புகிறான்? எப்போதும் அவன் என்ன செய்யணும்? மற்றவர்கள் நமக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும். மற்றவர்கள் நமக்கு எப்போதுமே சேவை செய்யணும். மற்றவர்கள் எப்போதுமே நமக்கு வேலை செய்யணும். மற்றவங்க எப்போதுமே நமக்கு பணி செய்யணும். எப்போதுமே மற்றவர்கள் நமக்கு வேலையை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்யலைனாக்க நம்ம கோவப்படுறோம். அப்படி செய்யலைன்னா அவனை துக்கப்படுறோம். அவங்க செய்யலைன்னா அவனை நம்ம சண்டைக்கு போறோம். அப்படின்னா இந்த கெதர்லாம் கோமேன் ஆவி அது கிரியை செய்துன்னு அர்த்தம். அது முதல் கிரியை மற்றவர்கள் நமக்கு எப்பொழுதுமே சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவங்க உதவி செய்வது தவறல்ல. நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்வது தவறல்ல. ஒத்தாசை போவது தவறல்ல, பாவம் அல்ல. ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும், ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை பெறணும். ஆனால் மற்றவர்கள் நமக்கு எப்பொழுதுமே பணி செய்து கொண்டு இருக்கணும், நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அவர் தேவ ஆவி அல்ல. அது கெதர்லா கோமேட் ஆவி. இந்த கெதர்லா கோமேட் ஆவியத்தை முறியடிச்சு போடும்படி எல்லாம் முடிஞ்ச நேர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா? எல்லாம் நேர் முழங்கால் படியிட்டு இந்த ஆவிகா ஜெபிப்போமா? இந்த ஆவிக்காக ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். இயேசுவின் சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வல்லமையை மேற்கொள்கிறோம் ஆண்டவர். மற்றவர்கள் எங்களுக்கு எப்போது பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்போது எங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யாத பட்சம் அவங்க மேல கோபம் வருது, துக்கம் வருது. அவங்க சண்டைக்கு போறோம், பேசுறோம், ஏவிக்கிறோம், கோபிக்கிறோம், பல காரியத்தை வெளிப்படுத்துறோம். அந்த கோபத்தை வெளிப்படுத்துறோம்னு சொல்லுவேன்னா இதுக்கு பின்னால இருக்கிறது கெதர்லா கோமேடு வல்லமைகள். அந்த கெதர்லா கோமேடு ஆவிடைய முதல் கிரியை மற்றவர்கள் எப்போது நமக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அடிமையா இருக்க வேண்டும், வேலை செய்து கொண்டே இருக்கணும், பணி செய்து கொண்டே இருக்கணும், உதவி செய்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது கெதர்லா கோமேடு ஆவிகள். இந்த ஆவி எல்லா வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்க கூடாது ஆண்டவர். இப்படிப்பட்ட கிரியை எங்களுக்குள்ள கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். மற்றவர்கள் எப்போது எங்களுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்போது எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்போது உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானா இது தேவ ஆவி அல்ல, இது தேவ ஆவி அல்ல. இது கெதர்லா கோமேன் ஆவினா அந்த கெதர்லா கோமேன் ஆவியை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை வாயில திறந்து யாய்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, வாயில திறந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபமனுங்க, வாயில திறந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபமனுங்க. இந்த ஆவியை சாதாரணமாக ஜெயிக்கவே முடியாது. இந்த ஆவியை சாதாரணமாக ஜெயிக்கவே முடியாது. இந்த ஆவியை சாதாரணமானவங்க ஜெயிக்கவே முடியாது. இந்த ஆவியை சாதாரணமானவங்க ஜெயிக்க முடியாது. இதை ஒரு சாதாரணமா நினைச்சா தோத்து போயிடுவேன். இதை ஒரு சாதாரணமா நினைச்சா தோத்து போயிடுவேன். இதை ஒரு சாதாரணமா நினைச்சுன்னா, இந்த ஆவியை ஒரு சாதாரணமா நினைச்சுன்னா நீ தோத்து போவது உறுதி என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த கெதர்லா கோமேர நீ சாதாரணமா தெரியுமா, ஒரு சாதாரணமா எடுப்பனா நீ இந்த ஆவிகிட்ட தோத்து போயிடுவேன்னு கர்த்தர் சொல்றார். நீ தோத்து போயிடுவேன்னு சொல்றார். அதை முக்கியமா எடுக்காம அல்மா
ரக்க சேமா நாத்தாடா. இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, மற்றவள் எப்போது எங்களுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும், பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஆவிகள், அப்படிப்பட்ட உணர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது அழிக்கப்படட்டும். அவனுடைய முதல் கிரிய முறியடிக்கப்படட்டும். அவன் முதல் கிரிய முறியடிக்கப்படட்டும். அவன் முதல் கிரிய முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை முதல் கிரிய அழிக்கிறப்பா. அவன் முதல் கிரிய அழிக்கிற ஆண்டவரே, இந்த கதல கோண முதல் கிரிய அழிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனுடைய முதல் கிரிய அழிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் முதல் காரியத்தை அழிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை முதல்ல நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஆண்டவரே. அவன் முதல்ல நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ரக்க ஷேமா நாத்தா டாடா லீமான் கரமன கபதுடி யாந்தர ரிபால் அரமன ஷபதுட லியாந்தர அல்மா ரோகதுடி மாக்கரோ ரக்க சேமா நர மன கபதுட கர லீமான் கரமன ஷபதுடி மாக்கரோ. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முறியடிச்சு ஜெபிக்கிறேன், முறியடிச்சு ஜெபிக்கிறேன். மற்றவள் எங்களுக்கு எப்போது பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஆண்டவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிற இந்த ஆவியை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இந்த ஆவியை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம். இந்த ஆவியை முறியடிக்கிறோம், இந்த ஆவியை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆவியை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ஆண்டவர், இயேசுவின் ஆவி என்ன? நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யும்படி வந்ததான் இயேசுவின் ஆவி. மற்றவன் நமக்கு பணி செய்வது அல்ல. ஒருவன் தலைவனாய் இருக்க விரும்பினான் அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்கான இருக்க கடவன். இதுதான் இயேசுவின் ஆவி. வேலை வாங்குறது இயேசுவின் ஆவி அல்ல, வேலையை செய்யறதான் இயேசுவின் ஆவி. மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் இயேசுவின் ஆவி. மற்றவர்கள் உதவி செய்வது தான் தேவ ஆவி. மற்றவங்க எப்போது எனக்கு உதவி செய்யணும், எல்லா நேரத்திலும் உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணம் தேவ ஆவி அல்ல. அது கெதர்லா கோமேரின் ஆவி, அது கெதர்லா கோமேரின் ஆவி. அந்த கெதர்லா கோமேரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறி அடிக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களை முறி அடிக்கிறோம், அப்படிப்பட்ட சிந்தனையை முறி அடிக்கிறோம். அது எங்களுக்குள்ள ஒரு நாள் கிரியை நடப்பிக்க கூடாது. அது சபைக்கு பதில கிரியை நடப்பிக்க கூடாது. அது கிரியை செயல்பட அதை எல்லா கிரிகளும் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேரோடு பிடுங்கி எரியப்படட்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் வேரோடு பிடுங்கி எரியப்படட்டும். மற்றவர்கள் எப்போது எனக்கு வேலை செய்துகிட்டே இருக்கணும், எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கணும், எனக்கு அடிமையா இருந்துகிட்டே இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நான் சொல்றதை மட்டும் தான் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு செயல்படுகிற இந்த கெதர்லா கோமேன முதல் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை வேரோட பிடுங்கி எரிகிறோம் ஆண்டவர். வேரோட பிடுங்கி எரிகிறோம் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட கிரிகள் எல்லா கத்தை முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக் கொள்ளுங்கள் சார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பேர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பேர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பேர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர், உம்முடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருந்து, உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த கெதர்லா கோமேரை முடி அடிக்க, இந்த கெதர்லா கோமேரை முறி அடிக்க கர்த்தருடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் எங்களோடு இருக்கட்டும், கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், கர்த்தருடைய வரங்கள் எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும். இந்த வல்லமை நிரம்பி, அபிஷேகத்தை நிரம்பி, கிருபை நிரம்பி அந்த ஆவியை மேற்கொள்ளுகிற 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 இயேசுவின் நாமத்தினால், மேற்கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். அவனுடைய இரண்டாவது கிரியை, அவன் இரண்டாவது கிரியை பாச உணர்வற்று செயல்படுவான். பாச உணர்வற்று, அன்பு உணர்வற்று, நேச உணர்வற்று செயல்படுகிறது கெதர்லா கோமேர். என்ன ரெண்டாவது காரியம் பார்க்குறோம், அவன் இருக்கிறது, அவன் ஒரு சத்துரு. அவன் சோதோமின் ஆவி கிட்ட சண்டைக்கு போகிறான், மோபே கிட்ட சண்டைக்கு போகிறான், அம்மோனி கிட்ட சண்டைக்கு போகிறான், ஸோ அமலேக்க கிட்ட சண்டைக்கு போகிறான், எமோரிய கிட்ட சண்டைக்கு போகிறான். எதுக்கடா அவன் சண்டைக்கு போகிறான்னா ஒன்றும் புரியல. அப்போ ரெண்டாவது என்னன்னாக்க தான் இனம்
நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தம், நம்முடைய ரத்தம், நம்முடைய சபை, நம்முடைய நேசம், நம்முடைய சபை மக்கள், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய தேவன், அப்படிப்பட்ட பாச உணர்வற்று செயல்படுகிறது எதுன்னா இந்த கெதர்லா கோமேர். அவன் என்ன கிடையாது. ஸோ இவனும் நம்மளை போல தானே, இவனும் நம்மளை போல தானே. எமோரியன் யாரு? அவனும் ஒரு பிசாசு. அமலேக்கன் யாரு? அவனும் ஒரு பிசாசு. சோதோம் யாரு? அவனும் ஒரு பிசாசு. கொமோரா யாரு? அவனும் ஒரு பிசாசு. அத்மா யாரு? அவனும் ஒரு பிசாசு. சோபார் யாரு? அவனும் ஒரு பிசாசு. ஸோ மொத்த பேரோட என்னக்கு போறோம்னா எல்லார்கிட்டையும் என்னைக்கு போறோம்? சண்டைக்கு போறோம். என்ன கிடையாது? அந்த இன உணர்வு கிடையாது, அந்த பாச உணர்வு கிடையாது, அந்த நேச உணர்வு கிடையாது. நம்முடைய சபை அந்த உணர்வு இல்லாமல் செயல்படுவாங்க. நம்ம சபை மக்கள் அந்த உணர்வு இல்லாமல் செயல்படுவாங்க. நம்ம ஜனங்கள் அந்த உணர்வு இல்லாமல் செயல்படுவாங்க. நம்ம எல்லை அந்த உணர்வு இல்லாமல் செயல்படுவாங்க. நம்ம தேசம், நம்ம கிராமம், நம்ம பட்டணம், நம்ம தெருவு, நம்ம எல்லை, நம்ம ஏரியா, இந்த உணர்வே இல்லாமல் செயல்படுகிறது எதுன்னா கெதர்லா கோமே. இந்த உணர்வற்ற நிலை, இன்னும் சொல்லப்போனால் உணர்வற்ற நிலை, தம்முடைய ஜனங்கள் என்ற உணர்வற்ற நிலையில இருந்து செயல்படுகிற இந்த கெதர்லா கோமேரின் வல்லமையை கத்த முறியடிக்கணும். ரெண்டதுனால புரிஞ்சுக்கோங்க. என்ன கிரிய? என்ன கிரிய? உணர்வற்ற ஒரு கிரியை இல்லையா? என்ன உணர்வு? நம்முடைய ஜனம், நம்முடைய இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு இது நம்முடைய சபை, இது நம்முடைய ஜனம், நம்ம சபை மக்கள், நம்ம குறம், நம்ம ஊர், நம்ம தேசம், நம்ம இனம் என்று சொல்லி அந்த பாச உணர்வோடு கூட ஜெபிக்கிறதும் செயல்படுகிறதும் எவ்வளோ பேர்? அந்த உணர்வோடு, பாச உணர்வோடு, இல்லை நேச உணர்வோடு, அந்த அன்பின் உணர்வோடு, அந்த அன்பின் கயிறு, அந்த அன்பின் அடையாளம். ஸோ நம்முடைய ஜனங்கள், நம்முடைய சபை, நம்ம தேவன், நம்ம ஆண்டவர், அந்த உணர்வோடு கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை செயல்படலைன்னா அவனுக்கு பின்னால் கிரியை செய்து எந்த ஆவின்னா அது கெதர்லா கோமேரின் ஆவி. தேவனுடைய ஆவி என்ன செய்யும்? நம்முடைய ஜனம் நாம் ஒன்றாக இருக்கிறத போல நீர் எனக்கு தந்தவர்களும் ஒன்றாக இருக்கும்படி. ஆண்டவர் இயேசுவை எங்க பார்த்தினாலும் அவர் எப்படி தான் செயல்படுவாரு? நாம் ஒன்றாக இருக்கணும், நீங்க ஒன்றாக இருக்கணும், நம்ம அந்த உணர்வோடு கூட தேவன் செய்யணும், அது கிரியை செய்யணும். அதுதான் தேவனுடைய ஆவி. அந்த நம்ம சபை, நம்ம இடம், நம்ம எல்லை, நம்ம ஏரியா, நம்ம சபை மக்கள், நம்ம ஊழியர்கள், நம்ம தேவன், நம்ம இடம், நம்ம ஏரியா, நம்ம தேசம், அப்படிப்பட்ட அந்த உணர்வே இல்லாம ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா அது கெதர்லா கோமேரின் ஆவிடைய கிரியை. அவங்க செயல்படுறாங்கன்னா அது கெதர்லா கோமேரின் ஆவிடைய கிரியை. என்ன உணர்வோடு? அந்த பாச உணர்வுகளோடு கூட செயல்படுவது தான் தேவனுடைய ஆவி. அப்படி அந்த பாச உணர்வோடு ஒருவன் செயல்படலைன்னா அது கெதர்லா கோமேரின் ஆவி. நல்லா விளங்கிக்கும். அப்ப இந்த ஆவியை கட்டி என்ன செய்யணும்? கத்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடணும். பக்கத்தை கையை பிடிங்க, பக்கத்தை கையை பிடிச்சி அப்படி ஜெபம் பண்ணுங்க. நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தை கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தை கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், 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 இயேசுவே நாமத்தில் பாச உணர்வோடு கூட எங்களால் செயல்பட முடியல ஆண்டவரே. நேச உணர்வோடு செயல்பட முடியல. ஒரு கடமைக்காக எங்களால் செயல்பட முடியுது, ஒரு கட்டளைக்காக செயல்பட முடியுது. ஒரு நேச உணர்வோடு எங்களால் செயல்பட முடியல. அந்த பாச உணர்வோடு செயல்பட முடியல. பேசுறத கூட பாச உணர்வோடு பேச முடியல. பார்க்கறத கூட பாச உணர்வோடு பார்க்க முடியல. ஜெபிக்கிறத கூட அந்த நேச உணர்வோடு ஜெபிக்க முடியல. ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு கட்டளைக்காக, ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக நாங்க செயல்படுகிறோம்னா அதுக்கு பின்னால இருக்கிறது இந்த கெதர்லா கோமேரின் ஆவிகள், இந்த கெதர்லா கோமேரின் வல்லமைகள். அப்படிப்பட்ட அந்த கெதர்லா கோமேர் இன்னைக்கு கத்தர் முறியடிச்சு போடணும். இன்னைக்கு கத்தர் முறியடிச்சு போடணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்குள்ள சபைக்குள்ள, சபை மக்களுக்குள்ள, கிளை சபை மக்களுக்குள்ள பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்பம் என்ற பாசம் இல்லாம, சபை என்ற பாசம் இல்லாம, சபை மக்கள் என்ற பாசம் இல்லாம, தேவன் என்ற பாசம் இல்லாம, ஊழியர்கள் என்ற பாசம் இல்லாம, நம்ம எல்லை என்ற பாசம் இல்லாம, நம்ம தேசம் என்ற பாசம் இல்லாம ஒரு கடமைக்காக செயல்படுகிற இந்த கெதர்லா கோமேரை கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. இதை முறியடிச்சு போடுங்கப்பா. இதை முறியடிச்சு போடுங்கப்பா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். ரெக்கோ ஷேமா லாத்தா டாடா லீமா லாரா மாக்கா துடு ரேமானா ஷியாந்தர மால்கரா ரக்க பௌதுடி மாலரா மனகதா ரபா துடிமாலா ரெமனரா ஷபதுடா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் அந்த நேச உணர்வோடு நாங்கள் செயல்படணும் ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொரு அசைவும் நேச உணர்வோடு இருக்கணும் ஆண்டா. பாச உணர்வோடு இருக்கணும் ஆண்டவர். அந்த நேச உணர்வே இல்லாம செயல்பட வைக்கிற இந்த கெதர்லா கோமேருக்கு நாங்கள் ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர். நாங்கள் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர். நாங்கள் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர். இன்னைக்கு அந்த கெதர்லா கோமேரை முறி அடிக்கிறோம். இன்னைக்கு அந்த கெதர்லா கோமேரை முறி அடிக்கிறோம். எங்களுக்குள்ள முறி அடிக்கிறோம் ஆண்டவர்.
எங்களுக்குள்ள முறியடிக்கிறோம் ஆண்டவர், எங்களுக்குள்ள முறியடிக்கிறோம் ஆண்டவர், எங்களுக்குள்ள முறியடிக்கிறோம் ஆண்டவர், எங்களுக்குள்ள நாங்க முறியடிக்கிறோம் ஆண்டவர். ரீபா ஷேகா தாடா ரோ ரக்கா மௌதுடி யாந்தா ரோ நீமா காரா மாக்கா சே ரக்கா மௌதுடி யாந்தரா. எங்களுக்கு உள்ள அந்த உணர்வை முறியடிக்கிறோம். எங்களுக்கு அந்த உணர்வே இல்லாம செயல்பட வைக்கிற, அந்த உணர்வே இல்லாம செயல்பட வைக்கிற, அந்த உணர்வே இல்லாம ஜெபிக்க வைக்கிற இந்த கெதர்லா கோமர முறியடிக்கிறோம். இந்த கெதர்லா கோமர முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இந்த கெதர்லா கோமர இயேசுவின் நாமத்துல முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாமத்தை ஜெபிக்கிறோம். ஒருமனப்படுகிறோம்ப்பா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கெதர்லா கோமர்கள் இன்னைக்கு வேரோட பிடிக்கப்பட்டு போயிடணும் ஐயா, வேரோடு அழிக்கப்பட்டு போயிடணும். இயேசுவின் வேரோடு அழிக்கப்பட்டு போயிடணும் ஐயா. அந்த வலியோட அந்த அத்திமரம் வேரோடு அழிச்சதை போல ஆண்டவர், வேரோட பட்டு போனதை போல ஆண்டவர், இந்த கெதர்லா கோமே இன்னைக்கு வேரோட பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவன் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த கெதர்லா கோமேர நீ நினைக்க சாதாரண ஜெயிச்சு நினைச்சிடாத. இந்த கெதர்லா கோமேர சாதாரண ஜெயிச்சு நினைச்சிடாத. 318 பேர் யுத்த பயிற்சி பெற்றவன் தான் இவனை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சாதாரணமாக போன லோத்தால தோத்து போனான்னு தெரியவிட ஒரு சாதாரண ஜபத்தை நீ ஏறெடுப்பனா நீ தோத்து போய் கதை திரும்ப சொல்கிறா. நீ ஏதோ சாதாரணமாக விளையாட்டு வாக்கில் இந்த ஆவியை நீ மேற்கொள்ள நினச்சி ஏதோ ஒரு சாதாரண பிசாசோட ஏதோ ஒரு வயிற்று வலியும் தலைவலி சுக ஜபத்தை போடுறது நினைச்சேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஜபம் இன்னைக்கு தோத்து போயிட்டு கத்த சொல்கிறா. 318 பேர் யுத்த பயிற்சி பெற்றவன் தான் இந்த ஆவியை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சாதாரணமாக போன என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. யுத்த பயிற்சி ஜெப பயிற்சி பெறாத ஒரு ஆள் இந்த ஆவிகிட்ட தோத்து போயிடுவேன். ஜெப பயிற்சி என்னைக்கோ ஜெபிக்காம ஏதோ கடமைக்காக வந்து உட்கார்ந்துட்டு போறோம்னா நீ தோத்து போயிடுவேன். இந்த ஆவிக்கிட்ட எப்படியெல்லாம் தோத்து போக பண்ணுற 2 கதை சொல்லி கொடுத்துறேன். 3வது கதை சொல்கிறேன். 3வது கதை சொல்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுவான், சம்பந்தமே இல்லாமல் சண்டை போடுவான். சோதமிட அவன் 4 பேரோட சண்டை போட்டு வருவான். சோதமன் ஆவி இல்லை, யாஜகம் 14 மற்றோட சண்டை போட்டு வருவான். சம்பந்தமே இல்லாமல் 7வது வருஷம் 6வது வருஷம் 7வது வருஷம் பார்த்தீங்கன்னா அமலேக்கோட போய் சண்டை போடுவான். எமோரியனை சங்கரிப்பான்னு சொல்கிறான். என்னடா காரணம் கேட்டால் காரணமே இருக்காது. எந்த காரணமே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வருது, நமக்குள்ள சண்டை வருது, காரணமே இல்லாமல் பேச தோணுது, சண்டை போட தோணுதுன்னா இது கெதர்லா கோமே. காரணமே இருக்காது, எந்த காரணமும் இருக்காது, எந்த ரீசனுமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாமல் வீடுகளுக்குள்ள சண்டை வருது, எனக்குள்ள சண்டை போட என்ன வருது, நான் சண்டை போடுறேன், நான் சண்டை பிடிக்கிறேன்னு சொன்னால் ஸோ அந்த ஆவி எந்த ஆவி? அது தேவ ஆவி இல்லை, அது கெதர்லா கோமிரின் ஆவி. 3வது கிரியை எளிமை நின்று, எல்லா எளிமை நின்று வலதுகையை வானத்துக்கு உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா வலதுகையை வானத்துக்கு உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், நீ சாதாரணமாக நினச்சி ஜெபிக்கணும்னு சொன்னால் நீ ஜெபத்துக்கு வந்தாமல் இருந்தாலும் உனக்கு நல்லது, இந்த ஜெபத்துக்கு வராமல் இருந்தாலே உனக்கு நல்லது. இது அவ்வளவு பெரிய யுத்த ஜெபம். இந்த ஆவி அவ்வளவு பெரிய போராடுற பயங்கரமான ஆவி. இந்த ஆவியை பற்றி பிரசித்தமாக எழுதப்படலை, இந்த ஆவியை பற்றி பிரசித்தமாக சொல்லப்படலை, இந்த ஆவியை பற்றி பயங்கரமாக சொல்லப்படலை. ஆனால் யாருமே ஜெயிக்க முடியல. 5 ராஜாக்கள் அவனை ஜெயிக்க முடியல, படையெடுத்த எமோரியன் ஜெயிக்க முடியல, அமலேக்கன் ஜெயிக்க முடியல. ஸோ எல்லாருமே சங்கரிச்சுன்னு வரான். அவ்வளோ பெரிய மோசமான ஆவி தான் இந்த கெதர்லா கோமேர். இதை யார் ஜெயிச்சான்? 318 பேர் யுத்த பயிற்சி பெற்றவன் தான் இதை ஜெயிச்சானே தவிர வேற யாரும் இதை ஜெயிக்க முடியல. யுத்த பயிற்சி நீக்கு உனக்கணும். ஏன் அவனுக்கு கையை தூக்கி ஜோமனு முழங்கால் போட்டு ஜோமனு கையை பிடிச்சி ஜோமனு சொன்னா இதெல்லாம் யுத்தத்தினுடைய பயிற்சி. இந்த யுத்த பயிற்சி பெற முடியாத ஒரு நபர், இந்த யுத்த பயிற்சியை தாக்கு பிடிக்காத நபர், நீ இந்த ஆவியை நீ ஜெயிக்கவே முடியாது. இந்த ஆவி உன் வீட்டுக்குள்ள பயங்கரமா கிரியை செய்து கத்த சொல்றார். இந்த ஆவி உன் வீட்டுக்குள்ள பயங்கரமா கிரியை செய்து இந்த 3வது குறிப்பு எல்லா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னு கத்த சொல்ற. காரணமே இல்லாம சண்டை, காரணமே இல்லாம சண்டை, சம்பந்தமே இல்லாம சண்டை, எதுக்கு சண்டை போட்டனே தெரியல, ஆனா சண்டை எதுக்கு போடுறனே தெரியல, சண்டை ஏன் இந்த சண்டை போடுறனே தெரியல, சண்டை. அப்படி காரணமே இல்லாம சண்டை போட வைக்கிற, யுத்தம் பண்ண வைக்கிற இந்த கெதர்லா கோமரக்கத்தை அழிக்கும்படி வலதுகையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க, எல்லா வாயை திறந்து ஜெபிங்க.
எல்லா வாயை திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில். காரணமே இல்லாம எங்களை சண்டை போட தூண்டுகிற, சண்டையை ஏவி விடுகிற, சண்டையை தூண்டி விடுகிற, சண்டை போட வைக்கிற, யுத்தம் பண்ண வைக்கிற அல்மா ராக்கா சேமானோ இந்த அந்த கெதர்லா கோமேரின் ஆவிகள் இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிற, இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிற. எல்லா வாயத்தர வாயத்தர. இது முக்கியமான குறிப்பு, இது முக்கியமான குறிப்பு. உன் வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத சண்டை, உன் வீட்டுக்குள்ள காரணமே இல்லாம சண்டை, எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு சண்டை. இந்த ஆவியடி ஜெய், இந்த ஆவியடிக்கு ஜெயிச்சிரு, இந்த ஆவியடிக்கு ஜெயிச்சிரு. நீ மக்கத்தோடு ரக்கோ சேமாலோ ரிபா லக்கா தாடா ரக்கா மானா நீமான் காரா மஹாதோ ரிபா ஷே ரக்கா மௌதுடி யாந்தா. யுத்த பாசல ஜெபி, யுத்த பாசல ஜெபி, யுத்த பாசல ஜெபி. லீமா ஹோ ரக்கா சேமா ஹத்தாடா ரிபா லன்கா ரோ நீமா காத்தா டாடா ரோ நிஹாந்தரா அல்லாஹா சியாந்தரே நீமா ஹோ ரக்கா துடிமா கரோ ரக்கா சேமானா ஹத்தாடா ரபா துடிமா கரா ரிபா லகாதாடா ரிபா கதாடா நீமான் கரபோ அல்லாஹா சே நீமா ஹோ தோடோ ரக்கா மஹாதா லீமான் கரா நீமா ஹத்தாடோ ரக்கா துடா நீமான் கரா லீபா கரபா. யுத்த பாச ரிஹோ ரஹா துடியா நீமா காதாடா ரக்கா மஹாதுடா நீமா காதாடா ரக்கோ லீமா ஹதாடா ரக்கா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். காரணமே இல்லாம சண்டை, காரணமே இல்லாம சண்டை, காரணமே இல்லாம யுத்தம், காரணமே இல்லாம இழப்பு. இப்படிப்பட்ட ஆவி இந்த கெதர்லா கோமேல இன்னைக்கு முறி அடிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிக்கிறோம். இன்னைக்கு ஒருமனப்பட்டு, இன்னைக்கு ஒருமனப்பட்டு, இன்னைக்கு ஒருமனப்பட்டு ரீபாஷே ரக்கா துடி மக்கள் 318 பேரை கொண்டு அன்றைக்கு ஜெயிக்க முடியும்னா அதை பார்க்கல மேலான பரிசுத்த ஆவி, அதை பார்க்கல மேலான அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதை பார்க்க 318 பாறை விட ஒரு மேலான அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். 318 பேரை விட வல்லமை உள்ளது ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தா உனக்குள்ள இருந்து, உனக்குள்ள இருந்து அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான். உனக்கு உள்ள இருந்து அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான். உனக்குள்ள இருந்து அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான். ஒவ்வொரு அசைவும் சத்துருக்கு இடியா விழுது, ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்துருக்கு ஒரு பெரிய பலத்த சேதத்தை ஏற்படுத்துது. இந்த கெதர்லா கோமேருக்கு ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்துது. அந்த ஆவி சொல்லுது என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லுது, என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லுது. அந்த ஆவி சொல்லுது என்னை கண்டுபிடிச்சிட்டியா, என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லுது, என்னை கண்டுபிடிச்சிட்டியா. இதுதான் இந்த ஆவியை கண்டுபிடிச்சிட்டியா. ஒரு கசேமானா அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான், அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான், அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான், அந்த ஆவியை தேவன் அழிக்கிறான், அந்த ஆவியை தேவன் அழிக்கிறான், அந்த ஆவியை கத்தர அழிக்கிறான். இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. காரணமே இல்லாம யுத்தத்தை கொண்டு வருகிற இந்த கெதர்லா கோமேர இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிற, இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிற, இன்னைக்கு முறி அடிக்கிற, இன்னைக்கு முறி அடிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிக்கிறோம். ஏ ஓ ராக்கோ ஏ ராமா சே ரேகோ தோடோ லீமா காதாடா ராகமா நீமா காதாடா. காரணமே இல்லாம குடும்பத்தை சண்டையை உண்டாக்குற இந்த கெதர்லா கோமேர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இந்த ஆவிகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இந்த வல்லமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இந்த ஆவியை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஆவியை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஆவியை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஆவியை முறி அடிக்கிறோம். நீமா காதாடா ராகமா நா தூடா காரா லீமா காதாடா. விடாத 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 அந்த ஆவியை விடாத. உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்யற அந்த ஆவியை விடாத, ஓடி ஒளிய விடாத. அந்த ஆவியை எனக்கு முறி அடிச்சு ஜோமன், இந்த ஆவியை எனக்கு முறி அடிச்சு ஜோமன். இது உன் வீட்டுல காரணமே இல்லாம சண்டை வரக்கூடாது, காரணமே இல்லாம சண்டை வரக்கூடாது. அதுக்கு பின்னால தூண்டுகிற இந்த கெதர்லா கோமே இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏ பொல்லாத ஆவியே, ஏ பொல்லாத வல்லமையே, பொல்லாத கெதர்லா கோமேரே இன்னைக்கு நான் முறி அடிக்கிறேன், இன்னைக்கு நான் முறி அடிக்கிறேன், இன்னைக்கு நான் முறி அடிச்சு ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நான் முறி அடிச்சு ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நான் முறி அடிச்சு ஜெபிக்கிறேன். ஆவியின் வல்லமையோடு, ஆவியின் வல்லமையோடு, ஆவியின் அபிஷேகத்தோடு, ஆவியின் அபிஷேகத்தோடு, தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவ ஒத்தாசை
ஒத்தாசையோடு ஆபிரகாமோடு துணையா போனவனை ஜெயிக்க முடியும். நான் தேவ ஒத்தாசையோடு வருகிறோம். நாங்க தேவ ஒத்தாசையோடு வருகிறோம். தேவ ஒத்தாசையோடு வருகிறோம். தேவ தாவீது சொன்ன வார்த்தை நாங்களும் சொல்லுகிறோம். நீ நிந்திக்கிற, நீ தூண்டி விடுகிற, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறோம். தாவீது சொன்ன வார்த்தை நாங்களும் சொல்றோம். தாவீது சொன்ன வார்த்தை நாங்களும் சொல்றோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல வருகிறோம். உன் கிரியைகள் எல்லாம் அழிச்சு காரணமே இல்லாம யுத்தத்தை கொண்டு வந்த உன் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கிறனே இயேசுவி நாமத்தில், முறியடிக்கிறனே இயேசுவி நாமத்தில். காரியங்கள் எல்லா கதை அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்கிறேன். காரியங்கள் எல்லா கதை அபத்தமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அபத்தமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லு. அப்படிப்பட்ட காரணமே இல்லாத யுத்தங்கள், காரணமே சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு அட்டைக்கு அழிச்சு போட்டதுக்காக நன்றி. அப்புறப்படுத்தி போட்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்புறப்படுத்தி போட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு இயேசுவின் நாமத்தில் இயேசு ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை இறங்குது. 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 இந்த வல்லமை குறைஞ்சாலும் ஜெயிக்க முடியாது. இந்த வல்லமை குறைஞ்சாலும் ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அபிஷேகத்தோட நிரப்புறா. அந்த அபிஷேகத்தை நிரப்புறா. அந்த அபிஷேகத்தை நிரப்புறா. இந்த அபிஷேகம் இல்லைனா அவனை ஜெயிக்க முடியாது. இந்த அபிஷேக வல்லமை இல்லைனா அவனை ஜெயிக்க முடியாது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்புகிறார். ரிபக்கமன தொடரப ஷமதட ரிபக்கபதுடி அந்தரபா. அவருடைய மூணாவது கிரியை, அவனுடைய நாலாவது கிரியை, அவனுடைய நாலாவது கிரியை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது 14வது முதல் வசனத்தில் அவன் 3வது பேராக தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் 3வது வசனம் பார்க்குறோம், 4வது வசனம் பார்க்குறோம், 7வது வசனம் பார்க்குறோம், 19வது வசனம் பார்க்குறோம். அவன் பேரை முடிச்சன்னா அவன் தான் முன்னிலைப்படுத்தி வருவான். தன்னை எப்போதும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது இந்த கெதர்லா கோமே. தன்னை எப்போதும் ஆனால் தேவன் சொல்லுவா மறைந்திருக்கணும், மறைந்திருக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஏழை உள்ளவன் இல்லை, எளிமையினர். ஸோ சிம்பிள்னஸ், ஸோ போபட், அந்த ஏழ்மை நிலையில் உள்ளவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற அனுபவம், தன்னை மறைந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆனால் கெதலக்கோமர் தன்னை முன்னிலைப்படுத்துகிற அனுபவம், தன்னை முதன்மைப்படுத்துகிற அனுபவம். எங்கே பாரு தான் முதன்மையாக இருக்கணும், தான் பெருசாக இருக்கணும், நம்ம பெரிய ஆளாக இருக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்களை காட்டி தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொள்ளுகிறவன் யார் என்றால் இந்த கெதர்லா கோமேர். தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொள்ளுகிற இந்த கெதர்லா கோமரை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி தலைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜோமல்லாமா? தலைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜோமல்லாமா? தலைய வானத்தை உயர்த்தி எனக்கு ஒத்தாசொரு பர்வதத்தினர் கண்களை ஏறெடுக்கிறோம் என்று 141ஆம் சங்கீதத்தில் 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நம்ம கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்த ஆண்டவரே, இந்த 4வது கிரியை அழிக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த 4வது கிரியை அழிக்கப்படட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பணிவிட செய்த கடவன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுமானால் நீர் அப்படி இருப்பீரானால் 12 சீசருடைய கால்களை நீர் கழுவுவீரானால் அப்படிப்பட்ட தாழ்மையின் தற்சொரூபம், அப்படிப்பட்ட மறைந்திருக்கிற அனுபவம், அப்படிப்பட்ட மறைந்திருக்கிற வரையும் எங்களுக்குள்ள இருக்கிறமே ஒழிய எங்களை நாங்களே முன்னிலைப்படுத்திக் கொள்ள கூடாது ஆண்டவர். எங்களை நாங்களே முன்னிலைப்படுத்திக் கொள்ள கூடாது ஆண்டவர். எங்களை நாங்களே முன்னிலைப்படுத்திக் கொள்ள கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இந்த கெதர்லா கோமரை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ற வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். கணவனை முன்னிலைப்படுத்திக் கொள்றது, மனைவி முன்னிலைப்படுத்திக் கொள்றது, பிள்ளைகள் முன்னிலைப்படுத்திக் கொள்றது, மற்றவங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்றது, சபையில தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்றது, நான் தான் பெரியவன் தன்னைத்தானே சொல்லிக் கொள்றது. இப்படிப்பட்ட ஆவி கெதர்லா கோமரின் ஆவி. தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. இது கெதர்லா கோமரின் ஆவி. இது தேவ ஆவி அல்ல. எவ்வளவு கிருபை பெற்றாலும், வல்லமை பெற்றாலும், வரங்கள் இருந்தாலும், வசதி இருந்தாலும் அதை மறைந்து
வந்திருக்கிறது தேவ ஆவி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்றது கெதர்லா கோமேர். அந்த கெதர்லா கோமேரின் ஆவிகள் இன்னைக்கு சபைகளை கிரிய செய்யக்கூடாது ஆண்டவர், குடும்பத்துல கிரிய செய்யக்கூடாது ஆண்டவர், குடும்பத்துல கிரிய செய்யக்கூடாது ஆண்டவர். தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிற, தன்னைத்தானே முன்னிலைப்படுத்த தூண்டுகிற இந்த கெதர்லா கோமேரை கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ரீபா காத்தா டாடா ரேகா சோ ரீமான் காரா மாகா தௌடா லீமான் காரா மாகா தடா ரீபா லரமனா கபதுடா ரிபாலரா அல்மாரா சேமனா கத்தோடியா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட கெதர்லா கோமேரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும். நாங்களே சபை மக்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் தாழ்மைய சொரூபமாக இருக்கணும், மறைந்து இருக்கணும் ஆண்டவரே. எங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே கூடாது ஆண்டவரே, எங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே கூடாது ஆண்டவரே, எங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளவே கூடாது ஆண்டவரே. எங்களை மறைந்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எங்களை மறைந்திருக்க கிருபை கொடுத்த ஆண்டவரே. இந்த கெதர்லா கோமரை முறியடிச்சு, இந்த கெதர்லா கோமரை ஜெயித்து ஜெயம் எடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி தரும்படி நாங்கள் ஜெபி, தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு நாள் எங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆண்டவர், ஒரு நாள் எங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆண்டவர், எங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆண்டவர். நாங்கள் மறைந்திருக்க கிருபை பாராட்டுங்கப்பா, மறைந்திருந்த ஆண்டவர் இந்த கெதர்லா கோமரை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன்களின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவருடைய அஞ்சாவது கிரியை, அவருடைய அஞ்சாவது கிரியை ஆகாரத்துக்கு மேல ஒரு அளவு கடந்த ஆசை, சாப்பாட்டுக்கு மேல ஒரு அளவு கடந்த ஆசை. அவனை போல வேற எந்த ராஜாக்களும் வந்து போஜன பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு போனான்னு எந்த ராஜாவுமே சொல்லப்படாது. ஏன் எடுத்து போறேன்னா சாப்பாட்டுக்கு மேல ஒரு அளவு கடந்த பிரியம், ஒரு அளவு கடந்த ஆசை, ஒரு அளவு கடந்த ஏக்கம், ஸோ அளவு கடந்த ஒரு விருப்பம். சாப்பிட்றது வேற, விருப்பத்தோடு சாப்பிட்றது வேற. அளவு கடந்த விருப்பம், ஆசையாக நாளைக்கு சாப்பிட்றது தப்பு அல்ல, பாவம் அல்ல. மாறாக எல்லா நாளுமே ஒரு விருப்பத்தை, ஆகாரத்தை அப்படி விருப்பத்தோடு சாப்பிட வைக்கிறது, விருப்பத்தோடு சாப்பிட வைக்கிறது. அப்படி விருப்பத்தோடு சாப்பிட வைக்கணும்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது கெதர்லா கோமேரின் ஆவி. அவன் எதை எடுக்கிறான் வந்து போஜன பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு போனான்னு பைபிள் சொல்லுது. போஜன பதார்த்தங்கள், அந்த ஆவியுடைய அதாக்கம் என்ன இருக்கும்? சாப்பாட்டுக்கு மேலே ஒரு அதிக ஈடுபாடு, சாப்பாட்டு மேலே அதிக ஒரு ஈர்ப்பு, ஸோ சாப்பாட்டுக்கு மேலே அதிக ஒரு விருப்பம். சாப்பிட்றது வேற, விருப்பத்தோட சாப்பிட்றது வேற. அந்த விருப்பத்தோட சாப்பிடுகிறத இந்த கெதர்லா கோமேரின் ஆவியுடைய அஞ்சாவது கிரியை. இந்த கிரியை கத்த என்ன செய்யணும்? அழிச்சு போடணும். நம்ம சாப்பிடணும், வாழ்றதுக்காக சாப்பிட்றோமே தவிர சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. சாப்பிட்றதுக்காக வாழ்றது இந்த கெதர்லா கோமேர். ஆனால் தேவன் என்ன வாழ்றதுக்காக என்ன செய்வார்? சாப்பிடுவான் இல்லையா? அவர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பயங்கர பசி, 12 பேர் சாப்பாடுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் என்ன செய்யவே இல்லை. அவர் ஊர் போய் சாப்பாடு வாங்கி வந்துட்டாங்க, அவர் சாப்பிடவே இல்லை. கேட்ட சாப்பிட கிட்ட சொல்லுவார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு, பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனம் சொல்லி என்ன பண்ணுவார்? கடைசி சாப்பாடை தொடவே இல்லை, கடைசி வரைக்கும் சாப்பாட்டை தொடவே இல்லை. அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடணும். எதுக்கு? நம்ம வாழணுமேன்றதுக்காக என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதனால் ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது நான் சொல்லவில்லை, அதை எனக்கு தவற விளங்க கொள்ளக்கூடாது. நல்ல சாப்பாடை சாப்பிட சொல்ல விரும்பவில்லை. மாறாக என்ன, சாப்பாட்டுக்கு மேலே ஒரு விருப்பம் வரக்கூடாது, அளவு கடந்த ஒரு விருப்பம் வரக்கூடாது. நான் சொல்லணும் வித்தியாசம் எனக்கு டைரம் இல்லை. ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு, அது சாப்பிட ஒரு ஈர்ப்பு, அது மேலே ஒரு விருப்பம், அது மேலே ஒரு ஏக்கம், அது மேலே ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட அந்த 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 சாப்பாடை அப்படி ஆர்வமாக சாப்பிட்றேன் பற்றியா? அப்படிப்பட்ட ஆவி எந்த ஆவினா கெதர்லா கோமேர். வேற எந்த ராஜாக்களும் பாருங்க, சாலமோனை கேட்ட சொல்லுவான், வெள்ளினா தூக்கி போட்டு போயிடுவான். எனக்கு தங்கன்னா கொண்ட வெள்ளி எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு போவான். தங்கன்னா எனக்கு கொண்டு வா, வெள்ளியா அதை தூக்கி ஓரம்படியா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? உடைமைகளை கொண்டு வருவாங்க. தங்க
தங்கத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ராஜா தான் எதை கொண்டு போகிறான்னா போஜன பதார்த்தங்களை கொண்டு போகிறான். சாப்பாடுகளுக்கு மேலே ஒரு அதிகமான ஈர்ப்பு ஒரு நபருக்கு இருக்குது. அது வருது. அவங்க சாப்பிடும் போதே தெரியும். ஒரு ஆர்வமாக என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்கன்னு சொன்னாலே நான் சொல்கிறது நான் வித்தியாசம் புரியும். எனக்கு பிரசவம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இல்லை. ஆர்வமாக அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொன்னாலே இதுக்கு பின்னால் இருக்கிறது எதுனாக்க ஒரு அசுத்த ஆவி. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்துருவின் தாக்கம் இருக்கிறவங்க சாப்பாடு வித்தியாசமாக சாப்பிடுவாங்க. பிசாசு பிடிச்சிருக்கிற நபர்கள், பிசாசின் தாக்கம் இருக்கிற நபர்கள் சாப்பாட்டை மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றது என்ன இருக்குன்னா வித்தியாசமாக இருக்கும். அது சாப்பிட்ற அந்த முறையே வித்தியாசமாக இருக்கும். அந்த சாப்பிட்ற விதமே வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு விளக்குவதற்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சாப்பாடுகளுக்கு மேலே ஒரு அதிகமான ஆர்வமும் ஈர்ப்பும் ஒரு நபருக்கு இருக்குதுன்னா, அவங்க சாப்பாட்டை ஆர்வமாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவி? இந்த கெதர்லா கோமேர். இந்த கெதர்லா கோமேரை கத்த முறியடிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி 2 கையை வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? 2 கையை வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? கைகளை வானத்தை விரிச்சு அப்படி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே துதிக்கிறோம். ஏசு எல்லா வாய்களை தந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்களை தந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாமதை இப்படிப்பட்ட ஆண்டவரே, ஆகாரத்துக்கு மேல ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே, ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரே, ஒரு விருப்பமாக சாப்பிடுகிற அப்படிப்பட்ட கெதர்லா கோமேரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள கிரிய செய்யாதபடி அதை முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதை முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதை முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவே எல்லா சோமன் இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவர் ஆகாரத்துக்கு மேல ஒரு அளவு கடந்த விருப்பத்தையும், அளவு கடந்த ஆசைகளையும், அளவு கடந்த எதிர்பார்ப்புகளையும் ஆர்வத்தோடு கூட ஆர்வமா சாப்பிட வைக்கிற இந்த கெதர்லா கோமேரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டவையா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டவையா? இந்த கெதர்லா கோமேரின் ஆவிகள் ரீகா ஷேமா லக்கா தோடா அல்மா ரக்கா மௌதுடி யாந்தரா இந்த 5வது கிரியை அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த 5வது கிரியை அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். நீமா லக்கா தாடா ரக்கா மோ ரிபா லக்கா சேமா நாத்தா டாடா ரிபா லக்கா மௌதுடி மான்கா ரோ ரிபா லரமன ஷபாடாடா ரிபாடாடா லுதாடா ரமன கதாடாடா நிமன ரமன கதாடாடா ரபா துடாக்க ரமன. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, ஆகாரத்துக்கு மேல ஆண்டவரே ஒரு கட்டுப்பாடா இருக்க முடியல. ஆகாரத்தை சீப்பன தூக்கி எறிய முடியல. ஆகாரத்தை வாழ்றதுக்காக மட்டும் சாப்பிட முடியல. ஆகாரத்தோட விருப்பம் வருது, ஒரு வாஞ்ச வருது, ஒரு அளவு கடந்த ஏக்கம் வருது, ஒரு அளவு கடந்த ஆர்வத்தோடு கூட அதை நான் சாப்பிடுறேன். அப்படிப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தை கெதர்லா கோமேரனா அந்த கெதர்லா கோமேர் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிச்சு நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். அழிச்சு முறியடி நான் ஜெபிக்கிறேன். இயேசு அப்படிப்பட்ட வல்லமையை இன்னைக்கு கத்த நிர்மலமாக்கி போடுவீராக. தகப்பனே 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 தகப்பனே, ஒரு நாள் இந்த கெதர்லா கோமேருக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே இடம் அளிச்சிடவே கூடாது ஆண்டவரே. எங்க சபையில் ஒருவரை இடம் அளிச்சிடவே கூடாது ஆண்டவரே. இதுல பங்கு பெற ஒரு பிள்ளைகள் இடம் அளிச்சிடக்கூடாது ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ ஜனங்கள் கூட இதை ஆண்டவரை இடம் அளிச்சிடவே கூடாது இயேசுவின் நாமத்தில். இதை இடம் அளிச்சிடவே கூடாது இயேசுவின் நாமத்தில். இதை இடம் அளிச்சிடவே கூடாது இயேசுவின் நாமத்தில். இடம் அளிச்சிடவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதை நல்லா நீங்கள் விளங்கிக்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போகும்போது அந்த ரத்தத்தை அப்படியே உரிவாங்க. அந்த ரத்தத்தை போட்டு என்ன செய்வாங்க, அப்படியே அந்த சாப்பாடை போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற விதமே பயங்கர வித்தியாசமாக இருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு மேலே ஒரு அதிகமான பிரியம். இதை கெதர்லா கோமேர். இதில் கவனம் செலுத்தணுன்ற பட்சத்தில் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு சாப்பிட்றேன், சாதாரணமாக சாப்பிட்றது வேறு, விருப்பப்படுவது வேறு, ஆசைப்படுறது வேறு. பட் ஒரு அளவு கடந்த பிரியம் எனக்கு வருதுன்னா நீ ஜாக்கிரதையாரு, கவனமாறு. 6வது கிரியை வீட்டை குறித்ததான அதிகமான ஒரு ஈர்ப்பு. வீட்டை குறித்ததான அதிகமான ஒரு ஈர்ப்பு. அந்த சோதமலை போகும்போது அவன் சொன்னான், அவன் வீட்டில் நுழைந்து அவன் வீட்டில் உள்ள உடைமைகளை எல்லாம் அவன் கொள்ளையடிச்சிட்டு போனான்னு சொல்லுது. அவன் வீட்டில் இருந்த உடைமைகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டு போனான், அவன் கொள்ளையடிச்சிட்டு போனான் அப்படி சொல்லுது. எந்த பொருள் என் வீட்டுக்கு வேணும், எங்கள் வீட்டுக்கு வேணும், எங்கள் வீட்டுக்கு வேணும், எங்கள் வீட்டுக்கு வாங்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கணும். ஸோ குடும்பத்தை சம்மந்தப்படுத்தி, வீட்டை சம்மந்தப்படுத்தி எதை வேணாலும் சரி அந்த குடும்ப ஈர்ப்பு வந்துடும். அந்த குடும்பத்தில் ஈர்ப்பு வந்துடும். இது குடும்பத்துக்கு வேணும், இது இதுக்கு வேணும், அது அதுக்கணும். அந்த குடும்பத்தினுடைய அதிகமான ஈர்ப்பை உள்ள பயன்படுத்தி ஒரு காரியம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது கெதர்லா கோமேர். அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு
செஞ்சு போஜனத்தை மட்டும் எடுத்துட்டு போல, என்ன செய்ய பைபிள் சொல்லுது, அவன் வீட்டின் உடைமைகளை கொள்ளையடிச்சு கொண்டு போனான்னு சொல்லுது. வீட்டினுடைய உடைமைகள், வீட்டுக்குள்ள என்ன இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், பாத்திரங்கள் இருக்கும், மற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். அது ஆடம்பர பொருளும் இருக்குது, அத்தியாவசியமான பொருளும் இருக்குது. அவனுக்கு என்ன, ஸோ வீட்டை குறித்து தான் அது ஒரு வீர்ப்பு. என்ன வேணும், இது எங்கள் வீட்டுக்கு வேணும், இது எங்கள் பிள்ளைக்கு வேணும், இது எங்கள் பொண்ணுக்கு வேணும், இது எங்கள் மனைவிக்கு வேணும், இது எங்கள் வீட்டுக்காரருக்கு வேணும். வாங்கிறது தவறல்ல, பட் பொருளுங்க தேவையில்லை. எதை பார்த்தாலும் இது என்ன வரணும், அந்த வீட்டை ஞாபகம் வந்துடும். ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா எனக்கு உடனே என்ன வருது, எனக்கு வீட்டு ஞாபகம் வருது அப்படின்னா இந்த கெதலாக்குமே நம்ம தோன்றான்னு அர்த்தம். ஒரு பொருளை பார்க்குற, எந்த பொருளை பார்த்தாலும் சரி, வாங்குறது தப்பு இல்லை, வாங்குறது பாவம் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஒரு பொருளை வாங்க பார்க்குறேன்னா அது உடனே அந்த 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 எண்ணம் எங்கே திருப்பிடும், நேராக வீட்டு பக்கம் திருப்பிடும். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க நபர்கள் பக்கம் திருப்பிடும். அது பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை மனைவி இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், அப்பா அம்மா, செலிபடி அந்த வீட்டு பக்கம் அந்த ஞாபகத்தை திருப்புது. அப்படின்னாலே இந்த கெதலகம் என்ன செய்யுது, நம்மளை பின்னாடி இந்த தூண்டுகுது என்பதை நம்ம புரிஞ்சிக்கணும். பொருள் வாங்குறது தப்பு இல்லை, பொருள் ஆனால் என்ன பேரணும், இது தேவை இருக்குது, நம்ம என்ன செய்யணும், இது வாங்கணும், அது தவறல்ல. ஆனால் எந்த பொருளை பார்த்தாலும் அதை நேரம் எங்கே திருப்பிட்டு நேரம் அதை பார்த்த உடனே அந்த இந்த ஆபேடு ஸ்ட்ரைட்டாக எங்கே திருப்பினா அப்படி வீட்டுக்கு திருப்போம். அந்த வீட்டு ஞாபகம் வருது. அந்த வீட்டுக்காக என்ன செய்யுது, வீட்டுக்காக வாங்கணும், வீட்டுக்காக வாங்கணும், வீட்டுக்காக வாங்கணும். இந்த வீட்டுக்காக வீட்டுக்காக வீட்டுக்காகன்ற எண்ணங்கள் அதிகமாக நமக்கு இழந்தவங்க நிற்குது, அதிகமாக நமக்கு தோன்றுகிறதுன்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவின்னா கெதலா கோமேர் இல்லையா. ஆண்டவர் சொல்லுவா, எங்கள் அப்பா செத்து போய்க்கிறாங்க, மரித்தோ அடக்க பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. நாங்கள் அப்பாட்ட பையனை அனுப்பி வச்சுட்டு வரேன், நீ எனக்கு தேவையில்லை, அப்படியே போயிடுன்றா. நீ எனக்கு தேவையில்லை, அப்படியே போயிடு. வீட்டை ஒரு நபர் முக்கியத்துவப்படுத்துறாங்கன்னா அவன் தேவனுக்கு உகந்தவங்கள் அல்ல. வீட்டை ஒரு சொல்ற கட்டடத்தை நான் சொல்லலை, வீடு, வீட்டு ஞாபகம், வீடு, மனைவி, பிள்ளைகள் தேவை, அவசியம் எல்லாம். ஆனால் வீட்டு ஞாபகம், வீட்டு காரியம் ஒரு அதிகமாக வருது. ஏன்னா முதல் சொல்கிறேன்னா, முன்பு நம்ம என்ன செய்யறேன், தகப்பனை அடக்கம் பண்ண. அண்டவர் சொல்கிறாரு, மரித்தோர் மரித்து அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வாணிட்டார். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் போய் நான் அனுபவித்து கொண்டு வருகிறேன்னு சொல்கிறான். அடுத்த போய் அனுப்பிச்சு என்ன சொல்கிறேன், எப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன். உடனே அடுத்து சொல்கிறான், கலப்பை கையை வச்சு பின்னிட்டு பார்க்காது இருக்க கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று போனால் அங்கேயே போயிட்டு வந்து அங்கே வந்துடு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு நபருக்கு அதிகமான வீட்டு ஞாபகம் வருது, வீட்டினுடைய ஈர்ப்பு இருக்குதுன்னா அவங்க ஒரு நாள் தேவனுக்கு உகந்தவங்களா என்ன செய்யவே முடியாதுன்னா இருக்கவே முடியாது. இப்போ ஆறாவது கிரியை என்ன கிரியை, இப்போ தேவனுக்கு உகந்தவங்களா நம்மளுக்கு இருக்கிறவங்கள எது பக்கம் திருப்பி போட்டுட்டான், வீட்டுக்கு உகந்தவளை மாற்றிட்டான். வீட்டுக்கு உகந்தவளை மாற்றிட்டான். அவன் எதுக்கு செட்டாக இருப்பாங்க, வீட்டுக்கு ஓகே, ஆனால் தேவனுக்கு ஓகே கிடையாது. வீட்டுக்கு ஓகே, தேவனுக்கு ஓகே கிடையாது. தேவனுக்கு ஓகேனாக்க என்ன அனுபவம் வரணும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை, ஞாயிற்றுல மட்டும் ஆய்வுன்னு கத்திட்டு போயிடுறது இல்லை, அனுதினமும் என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் கிடையாது, அவுட். அவ்வளோதான். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றலையா, நீ எனக்கு சீசனே கிடையாது, அவுட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி இருக்க சீசன் என்னதும், முதல்ல உன்னையே வெறுத்து இருக்கணும். குடும்பத்தை வெறுத்து நடத்தும், ஒதுக்கி விட்டுறதல்ல. முதலிடம் எதுக்கு இல்லை, ஒரு பொருளை பார்க்குற எதுக்கு, தேவைன்னா வாங்குறது தப்பல்ல, அது பார்த்த உடனே, அதை நெந்த உடனே வீட்டு ஞாபகம், உடனே வீட்டுக்கு எண்ணம். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானா இந்த ஆறாவது கிரியை கெதர்லா கோமேர். இந்த கெதர்லா கோமேரை கத்தனை செய்யணும், கத்த முறியடிச்சு போடணும். தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான், அதை காக்க நினைக்கிறவன் அதை இழந்து போவான்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் ஈசாக்கை வெறுத்தாரு, கத்த திரும்ப கொடுத்தாரு, நேசிச்சாரு, மோரியமலை கொண்டு வையின்னு சொல்லிட்டா. அப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை கத்தர் எடுக்கிறா, எதை நம்ம வெறுக்கிறோமோ கர்த்தர் நமக்கு அதை தருகிறான். வெறுத்து விட்டுருவதல்ல, அது மேலே எனக்கு என்ன வரக்கூடாது, ஒரு ஈர்ப்பு வரக்கூடாது. வீட்டுக்கு மேலே என்ன வரக்கூடாது, ஒரு வீட்டு வரக்கூடாது. வீடு 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 வீட்டு ஞாபகம் அதிகமாக உனக்கு வருன்னா இது தேவ ஆவி இல்லை, இதுக்கு பின்னால் இருக்கிறது கெதர்லா கோமேர். ஏன்னா வீடு தேவை, கத்த வீட்டை ஏற்படுத்துகிறவர், குடும்பத்தை ஏற்படுத்துகிறவர். ஆனால் வீட்டு ஞாபகம், அளவு கடந்த வீட்டு ஞாபகம் எனக்கு வருது, எங்கே வந்தாலும் அந்த வீட்டு ஞாபகம் தான் இருக்குதுன்னா இது தேவ ஆவி இல்லை, இது கெதர்லா கோமேர். பக்கத்தை கையை பிடிங்க, பக்கத்தை கையை பிடிங்க, அப்படி பக்கத்தில் கையை பிடிச்சி ஜோமனுங்க. இந்த ஆறாவது கிரியக்கத்தை முறியடிச்சு போடுங்க, அப்படி சொல்ல ஜோமனுங்க, எல்லாம் ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தால் தகப்பனே, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அல்மா ரக்கா சேமா நக்கா. எல்லா ஜோமன், எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க, எல்லா வாயை திறந்த ஜோமனுங்க, எல்லா வாய்களை திறந்த ஜோமனுங்க.
சத்தத்தை உயர்த்தபடி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இனி ஒரு நாள் எனக்கு அதிகமா என் வீட்டு ஞாபகம் வரக்கூடாது ஆண்டவரே. அதிகமா என் வீட்டுக்கு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதிகமா பிள்ளைகளுக்கு மேல, கணவனுக்கு மேல, மனைவிக்கு மேல, உடைமைகளுக்கு மேல, சொத்துக்களுக்கு மேல, ஒரு பொருட்களுக்கு மேல ஒரு அதிகமான ஈர்ப்பு எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. பொருட்களுக்கு மேல ஒரு அதிகமான ஈர்ப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எதை பார்த்தாலும் என் வீட்டுக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட உணர்வுகளும் எனக்கு தலை ஓங்கி இருக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த கெதல்லா கோமேல் வீட்டுக்குள்ளே நுழைந்து அவன் உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போவானா, அந்த வீட்டுல பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போவானா, அப்படிப்பட்ட ஒரு ஆவி இனி ஒரு நாள் எங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. இந்த கெதல்லா கோமேல் எங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. வீட்டை பற்றியதான ஒரு அதிகமான ஈர்ப்பு எங்களுக்குள்ள கடந்து வரவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தனை வரவே கூடாது ஆண்டவரே. இந்த கெதல்லா கோமேல் எங்களை அறியாமலே பாசம் என்ற போர்வையில, பாசம் என்ற போர்வையில, பாசம் என்ற பின்னணியில இந்த கெதல்லா கோமேல் எங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்யறத, எங்களுக்குள்ள கிரியை செய்யறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த கெதல்லா கோமேல் பாசம் என்ற போர்வையில, அன்பு என்ற போர்வையில, நேசம் என்ற போர்வையில இந்த கெதல்லா கோமேல் எங்களுக்குள்ள கிரியை செய்யறத நாங்க விடவே மாட்டோம் ஆண்டவரே. இன்னைக்கு வேரோட பிடிங்கி எரிகிறோம், இன்னைக்கு வேரோட பிடிங்கி எரிகிறோம், இன்னைக்கு வேரோட பிடிங்கி அழிக்கிறோம் ஆண்டவரே. ரைபா கத்தா டாடா அல்மா ரக்கா சே நீமான் காரா மாக்கா தூடா ரைபா லரமனா கபதுடா அல்மாரா கதுடி மான்கரவோ இயேசுவி நாமத்தால், இயேசுவி நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த கெதல்லா கோமேலை முறியடிச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தால், முறியடிச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தால், முறியடிச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தால். கர்த்தருடைய கரம் பலமாக்கிறிய செய்யட்டும். இனி ஒரு நாள் இந்த கெதல்லாக்கும் இடம் கொடுக்காம ஆண்டவரே ஒரு பரந்த மனப்பணியோடு கூட தேவை எண்ணங்களோடு கூட நாங்கள் காணப்பட, எங்களை நாங்களே வெறுத்து நாங்கள் வாழ, எங்களை குடும்பத்தோட அப்புறப்படுத்தி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். அனுகிரகம் பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காத்து நடத்துங்க சாம். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய 7வது கிரியை வித்தியாசம் பார்க்காம செயல்படுவான். அவனுடைய 7வது கிரியை வித்தியாசம் பார்க்காம செயல்படுவான். என்ன வித்தியாசம் பார்க்காம செயல்படுவான்? 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் சொல்லுது, லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால், லோத்து சோதோமில் குடியிருந்தபடியினால் அவனையும் அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போனாங்கன்னு சொன்னோம். என்ன பாவம்? அவன் என்ன பாவம்? அங்க இருந்தான், அவ்வளவுதான் இல்லையா? இவனோட சண்டைக்கு போனது யாரு? 5 ராஜாக்கள். இவனோட சண்டைக்கு போனவங்க இவன் சண்டைக்கு போறது நியாயம். இவனோட சண்டைக்கு போனவங்கிட்ட சண்டைக்கு போறது நியாயம். ஆனா அவன் என்ன செய்கிறான்? இவன் சண்டைக்கு போனவனா, சண்டைக்கு வந்தவனா, சண்டைக்கு வராதவனா, அதை பத்தி அவனுக்கு என்னவே கிடையாது, கவலையே இல்லை. அங்க இருந்தானா அவ்வளவுதான், அங்க இருக்கிறானா அவ்வளவுதான். அவனுக்கு என்ன பார்க்க தெரியல? இவன் சண்டைக்கு வந்த, இவன் சண்டை போட்டவன், இவன் சண்டை போடாதவன்னு அவனுக்கு என்ன பார்க்க தெரியல? ஒரு ஐடிமேஷன் பண்ண ஒரு வித்தியாசம் அவனுக்கு என்ன தெரியல, பார்க்க தெரியல. ஒரு வித்தியாசம் பார்க்க தெரியாம எல்லாரையும் ஒரே போல. அவனுக்கு யாரும் ஒண்ணுதான். சோதோமில் குடியிருக்கிறதுனால லோத் யாரை மாற முடியாது, சோதோமை மாற முடியாது. பைபிள் அழகா சொல்லுது, அவன் சோதோமில் குடியிருந்தபடியால், அழகா பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவன் சோதோமில் குடியிருக்கிறதுனால யார் கிடையாது? அவன் சோதோமின் மனிதர்கள் கிடையாது இல்லையா? எங்க நம்ம உலகத்துல குடியிருக்கணும், நம்ம யார் கிடையாது? உலகத்தில் வாழ்ந்த நீ உலகத்தார் அல்ல, அதான் நமக்கு பைபிள் சொல்லுது. ஆனா அவன் என்ன பார்வை? என்ன பார்வை? நீ சோதமில் இருக்கிறியா, நீ சோதம் அவ்வளவுதான். நீ உலகத்தில் இருக்கிறியா, நீ உலகத்துக்கு அவ்வளவுதான். நீ இங்க இருக்கிறியா, நீ அவன்தான் அவ்வளவுதான். நீ ஒரு குடிகாரன் கூட இருக்கிறியா, அவள்தான் நீ குடிக்காரன் அவ்வளவுதான். நீ ஒரு தப்பு பண்ற கூட இருக்கிறியா, நீ தப்பு பண்றவன் அவ்வளவுதான். நீ ஒரு திருடன் கூட இருக்கிறியா, நீ திருடன் அவ்வளவுதான். இவன் என்ன பார்க்க தெரியல? வித்தியாசம் பார்க்க தெரியல. இவன் நீதிமான் என்போம், அவன் பாவி என்னும் அவன் என்ன பார்க்க தெரியல? வித்தியாசம் பார்க்க தெரியல. இன்னைக்கு நமக்குள்ள வித்தியாசம் பார்க்க தெரியாம இவங்க தேவ மனிதர்கள், இவங்க அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க அபிஷேகம் பெறாதவங்க, இவங்க உலக மனிதர்கள், இவங்க தேவ மனிதர்கள், இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க ரட்சிக்கப்படாதவங்க. நான் சொல்ல பார்ஷியாலிட்டி நான் சொல்லல, ஒரு வித்தியாசம் பார்க்க தெரியல. அவர்களுக்குரிய கணத்தை அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? வித்தியாசம் தெரிஞ்சாதான் அவங்களுடைய கணத்தை என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய கணத்தை நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ ஏன் நம்ம அந்த சேரை போட்டு வச்சிருக்கிறோம்? இப்போ மற்ற வந்து பாருங்க தெரியுமா, ஏன் சேர் சும்மா கிடக்குது, எடுத்து போட்டு உட்கார தோணுமா இல்லையா? நமக்கு என்ன தோணுது? இது யாருடைய சேரு? இது தேவனுக்காக வைக்கப்பட்டது, இது தேவன். அப்போ தேவனுக்காக தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்ம கணம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ மற்றவங்க என்ன தெரியல, கணம் பண்ண தெரியாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வரணும்னு வச்சுக்கோங்க, நேரம் எழுத்துப்பட்டு சேர் எழுத்துப்பட்டு என்ன செய்வோம்? ஈஸியாக உட்காருவான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அந்த சேரை தொடர்ந்து என்ன செய்கிறோம்? ரொம்ப யோசிக்கிறோம், அதை பயன்படுத்த ரொம்ப யோசிக்கிறோம். அப்போ ஏன்? நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. அப்போ தெரியாதவன் என்ன செய்ய, ஆவி என்ன செய்ய முடியாது?
ஒரு நபருக்கு கொடுக்கிற கணத்தை அவனுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ வித்தியாசம் தெரிஞ்சாதான் ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த கதலக்கம் என்ன செய்வான், வித்தியாசமாக கிடையாது. சோதம் இருக்கிறானா அவ்வளோதான், அவன் சோபாரில் இருக்கிறானா அவ்வளோதான், அவன் அக்மாவில் இருக்கிறானா அவ்வளோதான், அவன் செபம் இருக்கிறானா அவன் தான், அவன் யாரு, அவன் தான். அவன் என்ன கிடையாது, இவன் நல்லவன், அவன் நீதிமான், அவன் ரட்சிக்கப்பட்டவன், இது அவன் தப்பு செய்ய, அந்த மாதிரி என்ன செய்யாது, அவனுக்கு வித்தியாசம் பார்த்து செயல்பட தெரியாது. இன்னைக்கு வித்தியாசம் பார்த்து செயல்பட தெரியலனாக்க நமக்குள்ள கிரிய செய்து எந்த ஆவி, கெதர்லா கோமேர். தேவன் என்ன சொல்லுவாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. முதலாவது தேவ ராஜ்யத்தை முதல்ல தேடுனுவாரு இல்லையா, முதற்கனிய தேவனை கொண்டு பண்ணுவாரு. கத்தனை சொல்றாரு, என்ன கணம் பண்ணுப்பா, மல்கியால சொல்றாரு, நான் பிதாவானான், என்னுடைய கணம் எங்க, நான் எஜமானா, எனக்கு பயப்படுகிற பயம் எங்க, உன் மந்தலை இப்படி வச்சுக்கிட்டு நசல் கொண்டு செலுத்துறியப்பா, இதான் எனக்கு நீ செலுத்துற கணமா, இதான் எனக்கு செலுத்துற கணமா, நிறைய வச்சுக்கிட்டு அது எதை கொண்டு வர, மோசமானது, உதவாதது, உனக்கு யூஸ் பண்ண முடியாததை என் கூட போட்டு போற, என் கூட போட்டு போற, எங்க கூட போட்டு போற, சர்ச்சில் இல்லையா கத்தண்ட பெரும்பற யானை, என்னுடைய கணமே எங்க அவ்வளவுதான். ஏன், நான் தேவன் உனக்கு தெரிஞ்சுனா எனக்கு என்ன கொடுக்கணும், நீ அந்த கணத்தை கொடுத்துருக்கணும்ல. அப்போ உனக்கு என்ன பார்க்க தெரியல. அப்போ அந்த அந்த கதலக்கவன் பார்க்குறான், எல்லாம் ஒன்று தான்ப்பா, எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாம் ஒன்று. சாதாரண ரேஷன் அரிக்கு பொன்னி அரிசிக்கு வித்தியாசம் இல்லையா, ரேஷன் அரிசிக்கு பொன்னி அரிசிக்கு வித்தியாசம் இல்லையா, வித்தியாசம் இருக்கு தானே. ஏன் நாட்டுக்கோழி பிராய்லர் கோழிக்கு வித்தியாசம் இல்லையா, 2 கோழி தானே. அப்போ ஏன் அதுக்கு அது வாங்குறது தானே, அப்போ வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதுக்குரிய கணம் இருக்குல்ல. ஒரு சாதாரண கோழிக்கு ஒரு கணம் இருக்குமானா, சாதாரண ஒரு பொருட்களுக்கு ஒரு கணம் இருக்குமானா, நான் சொல்ல கவரைங்க தங்கத்துக்கு ஒரே ரேட்டா இல்லைல்ல, அவருக்கு தனி ரேட்டு தானே. ஏன், அது பவுன் இல்லை, அது தங்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு கணம் இருக்குல்ல. அப்போ நான் தேவன், என்னுடைய கணம். அப்போ என்ன தெரியணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியணும். அந்த வித்தியாசம் பார்க்க தெரியாமல் செயல்பட எந்த ஆவி, கெதல்ல கும்பல். கடைசி 7வது குறிப்பு, எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாம் ஜெபிப்போமா, நேர் முழங்கால் ஜெபிக்கலாமா, நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமா, நேர் முழங்கால் போட்டு ஜெபிப்போமா. தேவனுக்குரிய கணத்தை செலுத்தோம்னா அந்த கணத்துடைய ஆசீர்வாதமே தனி. அப்படி வித்தியாசம் பார்த்து செயல்பட முடியாமல் எங்களுக்குள்ள கிரிய செய்கிற இந்த கெதர்லா கோமரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். இப்படிப்பட்ட கெதர்லா கோமேர் எங்களுக்கு வித்தியாசம் பார்த்து ஆண்டவர், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கும், அபிஷேகம் பெற்றவனுக்கு அபிஷேகம் பெறாதவனுக்கும் என்னால் வித்தியாசம் பார்த்து செயல்பட முடியல, எனக்கு எல்லாரையும் ஒன்ன போலவே நினைக்க தோணுதுன்னா அது கெதர்லா கோமேரின் ஆவிகள். இந்த கெதர்லா கோமேரின் ஆவியை இன்னைக்கு கத்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். தகப்பனே 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 தகப்பனே, அப்படிப்பட்ட கெதர்லா கோமேர் கத்தர் இன்னைக்கு முறியடிச்சு போடுங்க சாமி, இன்னைக்கு முறியடிச்சு போடுங்க ஆண்டவர். நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனையும் நாங்கள் சமமா கணிச்சிடவே கூடாது ஆண்டவர், சமமா பார்த்திடவே கூடாது ஆண்டவர். ஒரு உலக மக்களையும் ஒரு தேவ ஜனத்தையும் ஒரு சமமா பார்த்திடவே கூடாது ஆண்டவர். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கும் கர்த்தர் ஊழியம் செய்யாதவனையும் நாங்கள் ஒரே விதமா பார்த்து விடக்கூடாது ஆண்டவர். நீதிமானையும் துன்மார்க்கனையும் நாங்கள் ஒரே விதமா பார்த்து விடக்கூடாது ஆண்டவர். இந்த கெதர்லா கோமேர் பார்க்கறது நாங்கள் இருக்கிற இடத்தை வச்சு நாங்கள் ஒரு நபரை கணிச்சிடக்கூடாது ஆண்டவர், இருக்கிற இடத்தை வச்சு ஒரு நபரை கணிச்சிடக்கூடாது ஆண்டவர், இருக்கிற கூலியை வச்சு ஒரு நபரை கணிச்சிடக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட கணிக்க வைக்கிற, அப்படி வித்தியாசமா செயல்பட வைக்கிற இந்த கெதர்லா கோமேர் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். இந்த ஆவியின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆவியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். நீர் வித்தியாசம் பார்ப்பீரனா, வித்தியாசம் பார்க்காத வேதம் எழுதப்படுமனா நாங்கள் அப்படிப்பட்ட வித்தியாச பார்வையோடு செயல்படுவதற்கு அதிகம் பாராட்டி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கெதர்லா கோமேர் வித்தியாசம் பார்க்காம செயல்படுறத போல நாங்கள் அந்த கெதர்லா கோமேருக்கு ஆண்டவர் இடம் கொடுத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட வித்தியாசம் பார்க்காம செயல்பட வைக்கிற இந்த வல்லமையை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி எங்களை காத்துக்கொண்டு ஆண்டவர் இந்த 7 விதமான கிரிகளை அழிச்சு நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்க இந்த ஆவிக்கு ஒரு நாள் எங்களை அறியாமலே நாங்கள் இடம் கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே துதிக்கமையா ஸ்தோத்திரம் அடையாளம் கண்டுபிடிச்சு அதை அழிச்சு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவன் கிருபை பாராட்டி கொடுக்கும்படி ஜெபிக்கும், ஒவ்வொருவருக்கு தேவன் கிருபை பாராட்டி கொடுக்கும்படி ஜெபிக்கும். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்து ஆசீர்வதிங்க சாமி, இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி தாழ்த்து பெருமை கற்பனை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.